இந்திய விமான போக்குவரத்தில் 93% ரெண்டு இண்டிகோவும் ஏர் இந்தியா. அப்போ இண்டிகோவே முடங்கிருச்சு அப்படிங்கிற விமான போக்குவரத்து துறையே முடங்கிருச்சு. ஐயா நாங்கள் செலக்ட் பண்ணோம், ஆளும் கிடைக்கல, நீங்கள் உங்கள் சட்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணுன்றதுனால ஃப்ளைட்டை நிறுத்திட்டோம் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு நஷ்டம் இல்லையா சார் இது? வந்துட்டு போகுது, நமக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அவனுக்கு 2 கண்ணு போகுது இல்லை பிஜேபிக்காரனுக்கு. ஏன் வந்து இவங்க ஸ்டாஃப்ஸ் எடுக்காம ஏன் இப்படி ஒரு எப்படி என்ன எடுக்க நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது? என்ன பெரிய ஆளா? கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அப்புறம் தான் மத்திய அரசு பெரிய மண்ணாங்கட்டி அரசு ஒரு ஜூஸ், மத்தியானம் ஆப்பிள் ஜூஸ், சாயந்தரம் இது சிக்கன் வறுவல் எல்லாம் கொடுத்து 2 நாளைக்கு நல்லா படுக்க போட்டுங்க. 3ஆம் நாள் கூப்பிட்டு போய் மிதி வச்சு நல்லா தான் வண்டி ஒழுங்கா போய் இல்லை வண்டியை கொண்டு. விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, விமானிகளின் பணி நேரம் எல்லாம் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க பொண்டாட்டிக்கு இன்னைக்கு தான் தெரியும். தான் தோன்றித்தனமாக அவங்க ஒரு முடிவுக்கு வந்தானே, எவனையும் கேட்காம எக்ஸ்போர்ட்டு இல்லை. டேவிடா அவன் பேர் நாளையிலேருந்து நீ டிராவிட், சங்கிலியா அவன் பேர் நாளையிலேருந்து நீ கம்பி, இந்த முருகமாரி எல்லாம் மினிஸ்டர். இப்போ எப்படி வழங்குமா அது? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ஓகே. இண்டிகோ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே ஏர்போர்ட்ஸ்ல எல்லாம் பயணிகள் வந்து தவிக்கிறாங்க. ஃப்ளைட்டு டிலே அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆல்ரெடி மக்கள் செய்திகளில் பார்த்துருப்பாங்க. 1 நாள் 2 நாள்லாம் காத்து கிடக்குறாங்க. ஏன் இப்படி இண்டிகோ நிறுவனத்தில் என்ன ஆச்சு? என்னதான் சூழல்? இண்டிகோ நிறுவனம் வந்து மோடிஜியை மிரட்டுறதுக்கு வெயிட் பண்ணேன் 2 நாள். ஏன்னா புட்டின் வந்திருக்க நேரத்தில் போட்டு அடிக்க வேணாம் ஜியை, புட்டின் போனதுக்கப்புறம் வச்சு செய்வோன்னு பார்த்தாங்க. ஆனால் ஜி என்ன பண்ணுறாருன்னு, புட்டின் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டார். ஏற்கனவே ஜூன் மாதம் போட்ட சட்டம் 3ஆம் தேதி நிறைவேற்றினோடனே அப்படியே எல்லா ஃப்ளைட்டையும் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு ஐயா ஆள் வரல வேலைக்கு அப்படின்ட்டாங்க. மோடிஜி அலர்னு அலறி கடைசியில் சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டார். இதுதான் நடந்திருக்கு. இதனால் பாவப்பட்ட மக்கள் வந்து டிக்கெட் எடுத்தவன் போனவன் 3 மாதத்துக்கு ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நினச்சி 3 மாதத்துக்கு முன்னாடி 3000 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டவன், 4 மாதத்துக்கு முன்னாடி 4000 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டவன் எல்லாம் மாட்டிட்டான். இப்போ அவங்கள்ட்ட காசு இருக்காது ஊருக்கு போகிறதுக்கு. இப்போ சில பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்கட்டாவுக்கு கல்கட்டாவுக்கு நான் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பூராமே ஸ்பைஸ் ஜெட்டில் எல்லாமே இங்கே வேலை பார்க்குற வடை போடுற மாஸ்டரு, டீ மாஸ்டரு இவங்க தான் வந்தாங்க ஃப்ளைட்டில் பைய தூக்கிட்டு. அப்புறம் இங்கே மெட்ரோவில் வேலை செய்கிறவன் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டால் 4000 ரூபா. புரியுதா? வரும்போது ட்ரெயினில் வந்துக்கலாம், போகும்போது ஃப்ளைட்டில் போனோம்னா சீக்கிரம் போயிடலான்னு சொல்லி 3500 ரூபா தான் டிக்கெட்டு இங்கே கல்கத்தாக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டான். அப்படி இருக்கும்போது அவனே காசு சேர்த்து வச்சு ஒரு 3 மாதம் 1000 ரூபாய் எடுத்து வச்சு ஒரு டிக்கெட்டை போட்டிருப்பான். போட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு ஒரு 3 மாதம் காசு சேர்த்து வச்சு அவன் மாதம் ஒரு 15000 ரூபா சம்பளம் வாங்குவான், ஒரு 18000 ரூபா சம்பளம் வாங்குவான். அதில் ஒரு 3000 ரூபாய் எடுத்து சரி 3 மாதத்துக்கு ஒரு முன்னாடி டிக்கெட்டை போட்டு வச்சுருப்பான். இப்போ இந்த ஃப்ளைட்டு கேன்சல்னால் அவன் எப்படி போவான்? அவன் ஊருக்கும் போக முடியாது. ரிட்டர்ன் ஒரு 3 நாளில் டிக்கெட் போட்டு வச்சுருப்பான், அதுவும் கேன்சல் ஆயிரும். ட்ரெயின்லேயும் போகுனா அந்த 6000 போய் இந்த 3000 போயிடும். ஸோ இப்படி மாட்டினவங்க தான் நிறையா பேர். இல்லை அதையெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஒரு சாவுக்கு போனவங்க, திரும்ப மேரேஜ் ஆன்லைனில் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இல்லை வந்துருச்சு. இப்போ அவங்க இப்போ கல்யாணத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே கல்யாண டேட் ஃபிக்ஸ் பத்திரிக்கை அனுப்புனா தாய் மாமலாம் இருப்பான், போயே ஆகணும். பெங்களூரில் அந்த பிள்ளை வேலை பார்க்கும், கல்யாணம் பண்ணுவாங்க. அவன் ஹைதராபாத்காரனாக இருப்பான், அங்கே ஃப்ளைட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அவன் எப்படி கல்யாணத்துக்கு போவான், எப்படி தாலி கட்டுவாங்க? இப்படி மக்களுடைய சமூக பிரச்சனை எதுவுமே தெரியாமல் மோடி அரசு எல்லாத்தையுமே தனியாருக்கு விற்றதோட விளைவு இன்னைக்கு வந்து இப்படி வந்து நிற்கிது. புரியுதா? இந்திய விமான போக்குவரத்தில் 93% ரெண்டு விமானத்துறை கம்பெனியில் தான் இருக்குது. யாருன்னா இண்டிகோவும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். சரியா? மீதி 7% தான் ஸ்பைஸ் ஜெட்டு, அப்புறம் வந்து வெளிநாட்டு கம்பெனி ஏர் ஏஷியா லோக்கலில் போகிறது டொமஸ்டிக். அப்போ இதில் வந்து அந்த 93ல் 70% யார்? இண்டிகோ. அப்போ இண்டிகோவே முடங்கிருச்சு அப்படிங்கிறப்ப விமான போக்குவரத்து துறையே முடங்கிருச்சு.
இல்ல இப்ப ஆல்ரெடி இந்த திட்டம் வந்து கொண்டு வர போறாங்க, FDTL வந்து அமல்படுத்த அது ஜூன் போறாங்கன்றதெல்லாம் மாசமே தெரியும். சொல்லிட்டாங்க. டைம் இருந்துச்சு. ஏன் வந்து இவங்க ஸ்டாஃப்ஸ் எடுக்காம ஏன் இப்படி ஒரு எப்படி என்ன எடுக்க நீ என்ன சொல்ற? நான் என்ன கேட்கறது? நீ என்ன பெரிய ஆளா? கான்ட்ராக்ட் குடுத்துட்ட. அப்புறம் என்ன மத்திய அரசு பெரிய மண்ணாங்கட்டி அரசு நீ சட்டம் போட்டேன்னா? அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? அப்படின்னு மோடி வந்து ட்ரம்ப்பை சமாளிச்சிருவாரு. லோக்கல்ல உள்ள பனியாக்களை சமாளிக்க முடியாது. போட்டு பார்த்துட்டாங்க. போட்டு பார்த்துட்டு கை விரிச்சிட்டாங்க. ஐயா நாங்கள் செலக்ட் பண்ணோம் ஆளும் கிடைக்கல. நீங்கள் உங்கள் சட்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணுன்றதுனால ஃப்ளைட்டை நிறுத்திட்டோம். வச்சுட்டாங்க. அவங்களுக்கு நஷ்டம் இல்லையா சார் இது? அவங்களுக்கு நஷ்டம் இல்லையா? வந்துட்டு போகுது. நமக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அவனுக்கு 2 கண்ணும் போகுது இல்லை பிஜேபிக்காரனுக்கு. எனக்காடா சட்டம் போடுற நீ? பார்லிமெண்ட்டில் சட்டம் போட்டு என்னைய மடக்க பார்க்குறிய நீ? என்கிட்ட காசை வாங்கி தின்னுவிட்டு இதையும் பண்ணிவிட்டு எனக்கு விற்றுட்டு நீ வந்து நீ சொல்கிறத நான் கேட்கணும், நீ சொல்லுவேன் நான் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு போட்டு தாளிச்சு விட்டாங்க. முடிஞ்சு போச்சா? இதில் மக்களுடைய அதாவது மத்திய அரசு பாஜக அரசே கொண்டு வந்தா கூட இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த FDTL இந்த நடைமுறையில் வந்து மக்களுடைய பாதுகாப்பும் இருக்கு அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம பார்க்கணும். டெய்லி 2 ஃப்ளைட் அங்கே இதில் திருப்பரன்ற மலையில் மோதி வெடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பாதுகாப்பு? நல்லா தானே போயிட்டுருக்கு. ஏதோ மாமாங்கத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு இந்த மாதிரி ஆகுது. இல்லை அடிக்கடி ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸுங்கிறது இப்போ சமீப காலமாக அடிக்கடி எங்கே டெய்லி நடந்துட்டு இருக்கா? இல்லை வாரம் சனிக்கிழமையான ஒரு இல்லை அப்படி கூட இல்லை சார். சமீபத்தில் ஒரு விமானம் வந்து கல்லூரி இது மேலே ஹாஸ்டல் மேலே விழுந்து எவ்வளோ என்ன காரணம் சொன்னாங்களா? இல்ல இது வரைக்கும் சொல்ல. எப்ப சார் சொல்லிருக்காங்க? அப்புறம் இல்ல இந்த இது கொண்டு வந்ததுல இப்ப ரெஸ்ட் இல்லாத தூங்கிட்டான்னு சொல்ல வரீங்களா? அதனால சொல்லுங்க. இல்ல நான் அதான் கேட்க வரேன். முன்னாள் விமானிகளுடைய பேட்டி 2 3 நாளா நான் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன். விமானிகளுக்கு ரெஸ்டே கிடையாது. ஒரு நாள் லீவு கொடுத்தா கூட இப்ப வந்து நீ லீவ்லாம் எடுக்காத வந்து ஓட்டுங்கிற இந்த நடைமுறை வந்து ஒரு 4 to 5 இயர்ஸாவே விமானிகளுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. 100 விமானிகள்ல 60% வந்து ஆன்கோயிங்லே வந்து கண்ணசந்து தூங்கிடுறாங்க. அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 வே போனால் அவங்களுடைய நிலைமை என்ன வருது? ஐ பவர்லேருந்து இப்போ விமானம் ஓட்டுறங்கிறது நம்ம கார் ஓட்டுற மாதிரி இருக்காது இல்லை சார்? ஐ பவர்லேருந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இல்லை அதை வந்து பிரித்து அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மானங்கட்ட மத்திய அரசு என்ன பண்ணணும்னா விமானிகளோட பேசணும். இப்போ உள்ள விமானிகளோட பேசணும். முன்னாள் விமான எக்ஸ்பர்ட்ட பேசணும். விமான நிறுவனங்கள்கிட்ட பேசணும். விமானம் செய்கிறான்ல அவன்கிட்ட பேசணும். எல்லாருடைய டாட்டாஸையும் எடுத்து வச்சு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். வரணும். தான் தோன்றித்தனமாக இவங்க ஒரு முடிவுக்கு வந்தானே எவனையும் கேட்காம எக்ஸ்பர்ட்டும் இல்லை. இந்த முருகமாரி எல்லாம் மினிஸ்டர் இப்போ எப்படி வழங்குமா? அது ஐடி மினிஸ்டர் புரியுதா? மலையில் மாங்காய் பறிச்சுட்டு இருந்தாலாம் ஐடி மினிஸ்டர். இப்போ என்ன உங்களுக்கு இதாகும்? புரியுதா உங்களுக்கு? எங்கேயோ போனோம்லாம் பிடிச்சி எதாவது போட்டு விட்றாங்க. டேவிடா அவன் பேர் நாளையிலேருந்து நீ டிராவிடு, சங்கிலியா அவன் பேர் நாளையிலேருந்து நீ கங்குலி, அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இலவும் தெரியாது எட்டும் தெரியாதுன்ற மாதிரி தான் பிறர் சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறோம். இல்லை பொதுமக்களுடைய கருத்து அதை உண்மை தானே. இந்த மாதிரி மத்திய அமைச்சரவையில் ஆள் வச்சுருக்காங்க. நிர்மலா சீதாராமனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எதுக்கு? நிதித்துறைக்கு. அந்த மாதிரி தூக்கி டிராவிடு நாளையிலேருந்து நீ டேவிடுன்னாங்க. அந்த மாதிரி வந்து இப்படி போட்டு வச்சிருக்காங்க மாற்றி மாற்றி. எவ்வளோ அழகாக கையாளுறாங்க சார். பொருளாதார எவ்வளோ வெங்காயம் பூண்டு விலை ஏறிடுச்சுன்னா வெங்காயம் சாப்பிடாதீங்க நானே சாப்பிட்றதுல எவ்வளோ அழகாக கையாளுறாங்க. மக்களுக்கு தான ஆள். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி சட்டம் போட்டிங்கன்னா இப்படி தான் ஆகும். இப்போ சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க மோடி. அடிச்ச அடியில் போராட்டமே பண்ணலாதீங்க, தற்காலிக விமானம் ஓடாதுன்ட்டாங்க. அது போராட்டம் கிடையாது. ஆள் இல்லையா விமானம் ஓடல. இப்போ நீங்களே செய்வீங்களே, இப்போ ஆங்கர் இல்லை எல்லா கேமராமேன் எல்லாம் சொல்லுவாங்க, போனேன் எனக்கு வேலை இருக்குது குடும்பத்தில் அதனால இன்றைக்கி நான் வரமாட்டேன் அப்படின்ட்டிங்கன்னா 2 வீடியோ போடுறது கெட்டு போச்சா? அதை வந்து லீவுன்னு கேட்கறதில்ல, இதுவும் பண்ணுறதில்ல, வெறுப்பாகவும் பண்ணுறதில்ல, ஒரு கம்பெனியை ஒழிச்சு கட்டுன்னு பண்ணுறதில்ல. ஆனால் வரல போகல ஆட்டோக்காரன் வரல அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி ஒழிஞ்சு போயிடும். அதே ஒரு நாள் ஓகே, ஒரு நாள் ஓகே, 2 நாள் 3 நாளா வரல வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்புறம் தூக்க மாட்டாங்க. காலில் ஒரு கட்டை போட்டுக்குங்க, தூக்கவே மாட்டாங்க. நடக்கவே முடியல என்னால், இல்லைன்னா வாயில் ஒரு கட்டை போட்டு இப்படியே விட்டு
நேற்று இவர் வந்தார் தெரியுமா, ஏடிஎம்கேல பொன்னைய. நான் கூட ஏதோ தப்பு நடந்து போச்சு, நாடி கட்டு மாதிரி இருந்துச்சு இப்படி. புரியுதா சார்? ஒரு மாஸ்க் பயந்துட்டேம்மா. இல்ல மாஸ்க் எதுக்கு மூக்குக்கு போடுவா வாய்க்கு போடுவா, நாடிக்கு எவனா மாஸ்க்? சார் அவர் பலகாலமா அப்படிதான். இல்லம்மா, எவ்வளவு பெரிய கோமாளிகள் இவர்கள்லாம். அரசு அதிகாரத்துல அமைச்சரா இருந்தவர்மா அவரு. புரியுதா? மாஸ்க் எதுக்கு போடுறாங்க? ஒரு செகண்ட் கலட்டி மூடினீங்கனாலும் வைரஸ் உள்ள போயிடுமா போகாதா? போகுமா போகாதா? வைரஸ் 7 நிமிஷத்துக்கு மேலே தான் நான் உள்ள நுழையிறேன். இப்போ தான் கழட்டியிருக்காரு அவர். ஏன்னா எடப்பாடி வந்திருக்காரு. எடப்பாடி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு மூக்குள்ள நுழையிறது? கொஞ்ச நேரம் விட்டுருவோம், ஒரு 1/2 hour வைரஸ் விடுமா? எவ்வளோ பெரிய கோமாளிகள் பாருங்க. இந்த கோமாளிகள்லாம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே ஆண்டதை உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஸ்டேட்டில் சொல்லணும்ல ஒரு ஆளை. அதுதான் நான் பொண்ணே சொல்கிறேன். வேணா அந்த ஃபோட்டோ வேணா நான் உங்களுக்கு தரேன். இல்லை இப்போ இப்படி கட்டி இருக்கு. இந்த ஃபோட்டோவை தலைகளாக கவுத்தி பார்த்தீங்கன்னா படுத்து கட்டின மாதிரி ஆயிரும். என்ன ஆகும் பார்க்குறவன் என்ன நினைப்பான்? வீட்டில் பயந்துட மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்கள் தான் மத்தியிலையும் மாநிலத்திலையும் இவர்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான அவலங்கள்லாம் நடந்தாங்க. சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விமானிகளின் பணி நேரம் எல்லாம் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க பொண்டாட்டிக்கு இன்னைக்கு தான் தெரியும். நம்ம வீட்டுக்காரரா அவர் பேரெல்லாம் சொல்கிறாங்களே, நவம்பர் இதில் கோவை சார்லாம் சொல்லுவார்ல, அந்த இதில் துறை இங்கிலீஷ்லாம் பேசுதுன்ற மாதிரி நம்ம வீட்டுக்காரரு பேரெல்லாம் சொல்கிறாங்க டிவியில். இவர் என்னவா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்போ தான் பார்க்கும். டெய்லி போவார், சாயந்தரமாக வீட்டுக்கு வந்துடுவார். கணக்கில் அமைச்சர்களாக போட்டு ஏர்வேஸ்னால் என்னன்னே தெரியாதால இணை அமைச்சராக போட்டு, இணையமைச்சர் எதுக்கு பேசணும்? இவ்வளோ நாள் அவர் எங்கே போயிருந்தார்? அவர் இருந்தாரா இல்லையா? அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார். விமானமே இல்லாத ஒரு துறைக்கு, விமானத்துறைக்கு 2 அமைச்சர் இருக்காங்கன்னா அது பிஜேபி அந்த மாதிரி. விமானமே அவங்களுக்கு சொந்தமாக இல்லை. விமான போக்குவரத்து துறைக்கு 2 அமைச்சர் என்ன அவங்க குடும்பத்திலே நம்ப மாட்டாங்க. பொய் சொல்கிறாரு நான் வீட்டுக்காரர் அப்படின்னு. பெண்கள் பொதுவாகவே புருஷன் நம்ப மாட்டாங்க. இதில் நான் மினிஸ்டராக இருக்கேன்றது எந்த பேப்பர்லேயும் வர மாட்டேங்குது, டிவியில் வர மாட்டேங்குது, துவக்க விழா கூப்பிட மாட்டான், ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டான். அப்புறம் எப்படி அந்த மனைவி நம்புவாங்க? நீ பொய் சொல்கிற, நீ வீட்டை விட்டு போயிருன்ற. பிஜேபி மினிஸ்டரோட 80% பேரோட இது அதுதான். சரி, நிலைமை தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இண்டிகோ நிறுவனத்திட தான் தவறு இருக்கு, மற்ற எல்லா நிறுவனங்களும் ஃபாலோ பண்றாங்க. அப்ப என்ன பண்ற? இந்தியோ நிறுவனத்தை நிறுத்தி லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவார் அவரு. தவறு இருக்குல்ல, சீஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறவனுக்கு எவ்வளோடா வேணும்னு துரத்தி விடுங்க. பண்ணுவீங்களா நீங்க? தவறு இருக்குன்னா அது எல்லாருக்கும். நீ என்ன சொல்றது? எல்லாருக்கும் தானே தெரியும். எல்லாருக்கும் தெரியுமே தவறு இருக்குன்னு. இவர் என்ன சொல்றது மினிஸ்டர்? ஸோ இந்த மாதிரி ஜியை காலில் விழுக வச்சிட்டாங்க, மக்களை கொந்தளிக்க விட்டு. இப்போ மானங்கட்ட மத்திய அரசு இப்படி திருப்பி சட்டத்தை வாபஸ் வாங்கிச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி விமானிகளுடைய நிலைமை அப்படிங்கிறது அவங்க விட்டா கண்ணீர் விட்டு கதறிடுவாங்க போல. அந்த அளவுக்கு நமக்கு தெரியும். இவ்வளோ இந்த FTTL நடைமுறைக்கு வர வரைக்கும், இண்டிகோவோட இந்த ஸ்டெப் எடுக்கிற வரைக்கும், அது ஆட்கள் எடுக்காம இன்று வரைக்கும் போய் நாங்கள் எங்கிட்ட இல்லைன்னு கை விரிக்கிற வரைக்கும் இது வெளியில் தெரியல. இப்போ தான் விமானிகள் தூக்கமே இல்லாமல் நாங்கள் ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ரன்னிங்கில் போய் எங்கேயாவது போய் ஒரு இதில் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் கூட டப்புன்னு இன்னொரு புக்கிங்கை போட்டுடுறாங்க, ஓடு ரன்வே ஓடுன்றாங்க. அந்த ஒரு அளவுக்கு ஒரு நாளைக்கு 10 to 15 வரைக்கும் நாங்கள் ஓட்டினோம் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்க. இல்லை, அதை மத்திய அரசு கேனத்தனமாக ஒரு வேலையை பண்ணிருக்கு. என்னன்னா, இவங்களோட பாதுகாப்பு 24 மணி நேரம் ஓட்டுறாங்கல்ல, அதுக்கப்புறம் 36 மணி நேரம் ரெஸ்ட். இது மெண்டல் தனமா தெரியல உங்களுக்கு? ஒரு விஷயம் சொல்றேன், அதையே இப்ப கேன்சல் பண்ணிடுறாங்களா அந்த ரெஸ்ட்? ஆள் இல்ல அப்படிதாம்மா. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மானங்கெட்ட அரசாங்கத்துக்கும் பிரிட்டிஷ்கார அரசாங்கத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்றேன். எங்க அப்பா ஒரு ரயில்வே ஆஃபீஸர். அங்க இருக்கும்போது நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது என்ன அப்படின்னா, எப்படி தெரியுமா, ட்ரெயினுக்கு பஸ்ஸுக்கு அப்போ எப்படி போடணும், வளைக்கணும், கியர் போடணும். ட்ரெயினில் அப்படிலாம் இல்லை, நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பிரேக் அடிக்க வேண்டியது, ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, கீ வாங்க வேண்டியது, இதுதான் வேலை. 4 மணி நேரத்துக்கு மேலே போட மாட்டாங்க. மதுரையிலேருந்து திருச்சி அப்போ 3.5 மணி நேரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். புரியுதா? வைகை எக்ஸ்பிரஸ் மதுரையில் கிளம்பும், திருச்சி வந்தவொடனே டிரைவர் மாற்றிடுவாங்க. புரியுதா? 6:40க்கு வைகை எக்ஸ்பிரஸ் மதுரையில் கிளம்பும், 8:40க்கு திருச்சி. அப்போ 2 மணி நேரத்தில் திருச்சி வந்துடும் வைகை எக்ஸ்பிரஸ் மட்டும். 8:40க்கு திருச்சி வந்துடும். டிரைவர் இறங்கிடுவார், டிஃபனை சாப்பிட்டுட்டு படுத்துருவார். போய் ஒரு 10-11 மணிக்கு படுத்தாருன்னா 2:30 மணிக்கு தான் எந்திரிப்பார். எந்திரிச்சு மத்தியானம் சாப்பிட்டு கீழ்பிட்டு சும்மா பேப்பர் படிச்சு திருப்பி தூங்கலாம் எல்லாம் பண்ணான்னா திருப்பி வைகை எக்ஸ்பிரஸ் 7 மணிக்கு கோயம்புத்தூர் திருச்சிக்கு வரும். ஏன்னா 9 மணிக்கு மதுரை வந்துடும்.
அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபுல்லாக அவருக்கு ரெஸ்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் தான் டியூட்டி போடுவாங்க. எவ்வளவு 3.5 மணி நேரம் ட்ரெயினை ஓட்டிட்டு வந்ததுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு கொடுத்தது போக அன்னைக்கு அடுத்த நாளும் ரெஸ்ட்டு. அடுத்த நாள் சாயந்தரம் தான் டியூட்டி போடுவான், காலையில் டியூட்டி போட மாட்டாங்க. புரியுதா? பிரிட்டிஷ்காரன் இப்படி வச்சுருந்தான். அதுக்கப்புறம் கால் பாய்னு ஒருத்தர் இருப்பான், பாக்ஸ் பாய்னு ஒருத்தர் இருப்பான் டிரைவருக்கு. இந்த கால் பாய், அதாவது இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் கொடூரமானவர்கள். இவர்கள் வந்து எல்லாத்தையும் அந்நிய இதுக்கு விற்றுவிட்டான். மக்கள் நலன்றது துளி கூட கிடையாது, வேலை பார்க்குற நலனும் கிடையாது, கம்பெனி ஓனரோட நலனும் இவங்களுடைய அரசியல் நலனும் தவிர எதுவுமே கிடையாது. பால் பாயின்னு இருப்பான். இன்றைக்கி ரயில்வேக்காரங்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. சாரி, கால் பாய். கால் பாய் என்ன பண்ணுவார்னா, இப்போ நீங்கள் வந்து 6 மணிக்கு டிரைவர் போகணும் அப்படின்னா 4:30 மணிக்கு கால் பாய் போய் வீட்டில் எழுப்புவார். அந்த காலத்தில் ஃபோன் இருக்கும், எழுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா கதவு என்ன மாதிரி பிரிட்டிஷ்காரனோட எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டாங்க. இன்னும் ஏர்வேஸ்க்கு அடுத்து வர வந்து கரெக்டாக 4:30 மணிக்கு வந்து கதவை தட்டணும். 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தட்டின உடனே தட்டிட்டு போயிடக்கூடாது. அவங்க ஒய்ஃப் எந்திரிக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரரை தேடி வராங்க, கதவை தட்டின உடனே சொல்லுங்கள் என்ன அவரை எழுப்பி விடுங்கம்மான்னு பாடுறதானே நீங்களும் போய் படுத்துருவீங்க. 2 பேர் வாழ்க்கையும் வீணாக போயிடும். ஆனால் அப்படி கிடையாது, ஒய்ஃபெல்லாம் வந்து திறக்கக்கூடாது, அந்த டிரைவர் வந்து திறக்கணும். அப்போ தானே அவர் முழிச்சிட்டாருன்னு தெரியும். முழிச்சோடனே அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிடுவோம். யார்? கால் பாய். நான் வந்து எழுப்பிட்டேன், அவர் எந்திரிச்சிட்டாரு, கையெழுத்து போட்டுணும். போட்டோன்னே அவர் போயிடுவார். அப்புறம் இவருக்கு எப்படி தூக்கம் வரும்? என்ன பண்ணார்? உடனே குளிப்பார், குளிச்சு கிழிச்சு 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆகி 3/4 மணி நேரம் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்துடுவார். புரியுதா? 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டாருன்னா இவரோட பாக்ஸ் ஒன்று இருக்கும் டிரைவர்ஸ் ரெஸ்ட் ஹவுஸில், மொதல் பிளாட்ஃபாரத்தில் இருக்கும். அவன் பேர் பாக்ஸ் பாய். இவன் கால் பாய், அவன் பாக்ஸ் பாய். இவருக்குன்னு ஒரு பெட்டி இருக்கும், மரப்பெட்டி. அதில் தான் ஒரு ஜாமாயமா பேஸ்ட்டு கீஸ்ட்டு எல்லாம் அவசரத்துக்குள்ளே டார்ச்சு கிரிச்சு எல்லாம் போட்டு வச்சுருப்பாரு. டியூட்டிக்கு தேவையான ஐட்டம், ஒரு செட்டு ட்ரெஸ் எல்லாமே வச்சு பெரிய பெட்டி, மரப்பெட்டி. இப்போல்லாம் நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க டயர் வச்சு. அந்த பெட்டியை வந்து ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க. பார்த்துருப்பீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல. அதை கொண்டு வந்து வச்சிருவாங்க. இவர் ராஜா மாதிரி வருவார், தூங்கி எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு யூனிஃபார்மை போட்டு கும்முன்னு வந்து நிற்பார் டிரைவர். வந்தோடனே அப்படியே வண்டியில் ஏறினோடனே இந்த பாக்ஸ் பாய் தூக்கி அதை வச்சுருவான் வண்டி மேலே. அப்படியே வண்டி அங்கே உள்ள பாக்ஸ் பாய் அந்த கொள்ளத்தில் போய் இறங்குறேன்னா அங்கே இறக்கி கொண்டு போயிடுவாங்க. எங்கே? நேராக கெஸ்ட் ஹவுஸ்க்கே கொண்டு போயிடுவாங்க. இவர் தூக்க வேணாம், வைக்க வேணாம், அதுக்கு ஒரு டியூட்டி. இப்படி வந்து தங்கமா தாங்கினா தொழிலாளர்களையும் பிரிட்டிஷ்காரன் அவங்க நல்லா இருந்தா வண்டி ஒழுங்கா போய் வண்டியை கொண்டு கவுத்துனா பல கோடி ரூபா போயிருக்கல. இவங்க வந்து இவங்க நல்லா இருந்தா போதுன்றதுதான் இவங்களோட செயல்பாடு. இல்ல ஒன் நைட்லயே 10 டியூட்டி எல்லாம் பார்த்தா மனுஷன் என்ன ஆகுதுன்ற மாதிரி கொண்டு போய் எவனையா கொண்டு போய் கவுத்தி விட்டுட்டு இந்தியன் இதே வந்து கேவலமா போயிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதை கட்டுப்படுத்தணும். நீ என்ன சட்டம் போடுற? 48 மணி நேரம் ரெஸ்ட். இப்போ ஒருத்தனை போட்டு மிதிச்சு நார் அடித்து தரையிலலாம் போட்டு இழுத்து அடித்து சாவடிச்சுட்டு மருந்தெல்லாம் போட்டு 3 நாளைக்கு அவருக்கு ரெஸ்ட்டு, ஃபுல்லாக ஆப்பிளாக கொடுங்க, இதாக கொடுங்கன்னா என்ன பிரயோஜனம்? காலையில் ஒரு ஜூஸு, மத்தியானம் ஆப்பிள் ஜூஸு, சாயந்தரம் இது சிக்கன் வறுவல் எல்லாம் கொடுத்து 2 நாளைக்கு நல்லா படுக்க போட்டுங்க. 3ஆம் நாள் கூப்பிட்டு போய் மிதிங்க ரூம்குள்ளே வச்சு. அப்படின்னா அப்படி இருக்கும். இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. நீ வந்து 10 மணி நேரம் பறக்க விட்றியா, அதை 5 மணி நேரம் ஆக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்கேருந்து டெல்லி டு சென்னை முடிஞ்சு போச்சா, 6.5 மணி நேரம் அவன் டியூட்டி முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். நீ போட்டு சக்கையாக பிடிஞ்சி இங்கேருந்து டெல்லி போடுறது, டெல்லி போனவுடனே ரிட்டர்ன் ஃப்ளைட்டு சாயந்தரம் 5 மணி, இப்போ காலைல 6 மணி ஃப்ளைட்டுமா, 10:30 மணிக்கு டெல்லி போயிடுது. உடனே என்ன பண்ணுறது? சாயந்தரம் தான் திருப்பி ஃப்ளைட் 6 மணிக்கு சென்னைக்கு. அந்த நடுவில் சும்மா அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா பைலட்டை 11 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டு ஹைதராபாத்துக்கு ஏற்றி விட்ருவாங்க. அது 1.5 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடும். இப்போ 11:30 போச்சுன்னா 1 மணிக்கு ஹைதராபாத் போகுமா, அங்கே 2 மணிக்கு கிளம்பி 3:30 இங்கே வந்துடும். இப்போ 4 மணிக்கு அவர் போய் எங்கே தூங்குறது? 6 மணிக்கு திருப்பி ஃப்ளைட்டு ஏறணும், திருப்பி ஒரு 3.5 மணி நேரம். அப்போ என்னாச்சு? அது ஒரு 7 மணி நேரம், இது ஒரு 3 மணி நேரம், அது 1.5 மணி நேரம், 3 மணி நேரம், 10 மணி நேரம் பார்க்குறேன். இது வந்து நார்மல். திருப்பி சென்னை வந்துடுறாருல, வந்தோடனே ஆள் இல்லைப்பா, மிட் நைட்டில் 12 மணிக்கு ஒரு ஃப்ளைட் பெங்களூரில் இருக்கு, நீ பெங்களூரில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு அங்கே வெயிட் பண்ணி அங்கே 1 மணி நேரம் ஓட்ட விட்டுன்னு அங்கே போனோன்னே அப்படியே அதே ஃப்ளைட்டு தான் அப்படி கொச்சின் ட்ராப் 3 மணி ஆயிரம். அங்கே போய் நான் தூங்கின விளங்கின மாதிரி அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு ரெகுலர் ஃப்ளைட்.
இது வந்து நடக்குது சார். தீபாவளி பொங்கலுக்கு நம்ம பார்ப்போம். கோயம்பேடு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வந்து சிறப்பு பேருந்துகள் விட்டுருப்பாங்கல்ல. அந்த மாதிரி நியூ இயர்க்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ்ல சிறப்பு ஃப்ளைட்ஸும் இருக்கு. இன்னொன்னு இண்டிகோ நிறுவனம் வந்து முதல்ல இருந்த ஃப்ளைட்ஸோட எத்தனையோ விமானங்களை எக்ஸ்ட்ரா வாங்கியும் கூச்சிருக்காங்க. ஆனா ஆள் எடுப்பு அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களாம். எடுக்கிறதையே நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்ல கண்டினியூஸா ஓட்டுறாங்க. இதெல்லாம் ஓகே. மக்களுடைய நிலைமை என்ன ஆகுறது? பொழைச்சிவங்களாம் வாழ்றதுன்றது ஏதோ இல்ல, ஏதோ இப்ப தெய்வ நிறைய புண்ணியத்துல பேத்துக்கு ஒரு கனவா இருக்கும். ஈவன் பிஜேபி என்னையெல்லாம் கவர்மெண்ட் சேர்த்து ஆட்சியில விமானத்துல இவங்கெல்லாம் உயிரோட பயணிக்கிறது. இருக்காங்கன்றதே பெரிய விஷயம். இப்ப வந்து விமானத்தை பார்த்தா அந்த ஆள் கொள்ளும் இது மாதிரி பாக்குற மாதிரி ஆயிடுச்சே சார். ஆயிடுச்சு, என்ன பண்றது? இந்த மாதிரி அரசாங்கம் இருந்தது அப்படின்னா அப்படிதான் வரும். ஒருத்தான ஓட்டு போட்டதா இப்ப சொல்றாங்க. இண்டிகோ நிறுவனத்து மேலதான் குற்றச்சாட்டு சொல்றாங்க. எனக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல தான் குற்றச்சாட்டு சொல்லுவேன். அவங்க தானே ஜெயிக்க வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் எலெக்ஷன் கமிஷன் தான். நன்றி சார், நன்றி. மீண்டும் பேசலாம். Meriba Paneer Soda. I trust Meriba.